இதில் சேலரி கிரிட்டீரியான்னு ஒரு புதிய ரூல்ஸ் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெச்என்பி ஒர்க்கர்ஸ்க்கு யூஎஸ் சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சேலரி மாதிரி ஈக்குவலாக இல்லைனா அதை விட அதிகமாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காரு. அடுத்ததாக அவுட் சோர்சிங் சிஸ்டம்க்கு கடுமையாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரினிவல் ப்ராசஸுக்குமே ரூல்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது 3 இயர்ஸ் ஆஃப்டர் ரினிவல் பண்ணோன்னா டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் அதிகமாக வேணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. எதுக்காக ட்ரம்ப் இவ்வளோ ரூல்ஸ்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ட்ரம்ப்போட அஜெண்டாவே அமெரிக்கன்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது தான். அவங்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்குமெண்ட்டு, இந்தியன்ஸ் இங்கே கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்கிறதால அமெரிக்கன்ஸ்க்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே அது கிடையாது. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா, யூஎஸ் கம்பெனிஸ்க்கு அங்கே இருக்க லோக்கல் டேலண்ட்ஸ் பத்தலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னால ட்ரம்ப் இந்த ரூல்ஸை போட்டிருக்காரு. ட்ரம்ப் போட்டிருக்க இந்த ரூல்ஸ் படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு வகையில் ப்ளஸ் தான். ஃபாரின் கம்பெனிஸ் அவுட் சோர்சிங்க்கு பதிலாக இந்தியாவிலே ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஃபாரின் கிளைண்ட்ஸும் கிடைப்பாங்க. என்னதான் ட்ரம்ப் இவ்வளோ ரூல்ஸ்லாம் போட்டாலுமே அமெரிக்கா இந்தியாவை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு.